ஆஹா, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. தான கர்ணன் தயானந்த் வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமாங்க ஐயா, உங்களுக்கு இந்த கௌரவ பட்டம் கிடைச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இப்பதாங்க ஐயா உங்களுக்கு சரியான விருது கிடைச்சிருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாசாமி. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். அப்படி தூங்கிட்டு இருந்த தயானந்தம் அன்னைக்கு ராத்திரி தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாரு. வாதயானந்தா, நம்ம போலாமா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி எங்க யம தர்மராஜாவோட உத்தரவு. யாரு நீ? யம தர்மராஜா என்ன கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரா? யாரு நீ? இவ்ளோ பயங்கரமா இருக்க. நான் யமதூதன். இனியோட உன் ஆயுசு முடிஞ்சிருச்சு. இனி இந்த பூமிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன? நான் செத்து போயிட்டனா? நேத்துதான் எனக்கு கௌரவ பட்டம் கொடுத்தாங்க, அதுக்குள்ள நான் செத்து போயிட்டனா? ஆமா, இப்ப நேரம் கம்மியா இருக்கு, வா சீக்கிரம் போலாம். தயானந்தத்தை நேரா சித்திரகுப்தன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. தயானந்தா, வந்துட்டியா? இரு, உன் கணக்க பாத்துறேன். உன் பாவ புண்ணிய கணக்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ நரகத்துக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. என்ன இது அநியாயம்? நான் பண்ணது எல்லாமே புண்ணிய காரியம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன நரகத்துக்கு அனுப்புறதா? என்ன நீங்க சொர்க்கத்துக்கு தானே அனுப்பணும்? என்ன சொன்ன? இரு, உன்னோட புண்ணியம் எல்லாம் நீ பூமியில இருக்கும்போதே கரைஞ்சு போயிடுச்சு. இப்போ நீ செஞ்ச பாவம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதனால நீ நரகத்துக்கு போறது உறுதி. என்ன சொல்றீங்க? நான் எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன். என்னால எத்தனையோ அனாதைங்க ஏழைகள்லாம் பயனடைஞ்சிருக்காங்க. எனக்கு வர்ற லாபத்துல 4ல் 1 பங்கை நான் தான தர்மத்துக்கு தான் செலவு செஞ்சேன். அது மட்டும் இல்ல, எங்க ஊர் அம்மனுக்காக நானே தேர் செஞ்சு கொடுத்திருக்கேன். நான் பண்ண தான தர்மத்தெல்லாம் பார்த்துட்டு எனக்கு எங்க ஊர் மக்கள் எல்லாம் தான கர்ணனுங்கிற விருது கூட கொடுத்திருக்காங்க. அப்படியா? நீ நரகத்துக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீ ஒரு தடவை உனக்கு விருது கொடுத்த உன் ஊருக்கு நீ கொஞ்சம் போயிட்டு வா. உன்னை பத்தி ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும். தயானந்தம் அங்கிருந்து கிளம்பி தன்னோட ஊருக்கு வராரு. தயானந்தம் யாரு கண்ணுக்கு தெரியாம ஊர்க்காரங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ, நேத்து தானே தயானந்தா ஐயாவுக்கு தான கர்ணன்னு விருது கொடுத்தோம். திடீர்னு இப்படி நடந்து போச்சே. நீங்க அப்படியே சும்மா கொடுத்துட்டாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு தானே தான கர்ணன்கிற விருதையே கொடுத்தீங்க. இப்படி சத்தமா பேசாத, யாராவது கேட்டா நல்லா இருக்காது. இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? நீ மட்டும் என்ன கொஞ்ச நெஞ்சமா தின்ன? அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி தயானந்தா ஐயா கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிருப்ப. ஐயோ, நீங்க இப்படி கத்தி பேசாதீங்க. நான் அவர்கிட்ட 20 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பணம் கூட கொடுக்கலன்னா எப்படி? வரவும் போறவனுக்கெல்லாம் தானன்னு வாரி வழங்குறாரு. ஏன் நான் வாங்க கூடாதா என்ன? அட பாவி, அப்பாசாமி எப்பவும் என் கூடவே இருந்து என்ன இப்படி ஏமாத்திருக்கியாடா. இப்பவே நான் உன்னை கொன்னுடுறேன்டா. அப்பாடா, இப்ப என் பசுமாட்டு காதுல இருக்கிற அந்த பேரை எடுத்துறேன். அந்த பசுமாட்டை யாரு பார்த்தாலும் இந்த பசுமாட்டை தயானந்தாயா தானே உனக்கு தானமா கொடுத்தாரு அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லியே செத்து போயிட்டேன். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இதுக்கப்புறம் அவரை பத்தி பெருமையா பேசுறது ஊர் முழுக்க தண்டோரம் அடிக்கிற வேலை எல்லாம் இருக்காது. தானம் பண்றாரு, ஆனா தானம் வாங்கின விஷயத்த எத்தனை பேருக்கு சொன்னான்னு கேக்குறாரு. அன்னதானம் செஞ்சப்ப கூட எல்லாருக்கும் நான் தான் அன்னதானம் செஞ்சேன்னு பெருசா போட மாட்டிக்கிட்டாரு. அவரு பண்ற தானத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணிக்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் இப்படி பணத்தை கொடுக்கறாரு. ஆமா, இவருக்கு கொடுத்த தான கர்ண விருது கூட கிராம தலைவர்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கினதானா. சாமிக்கு கொடுத்த தேரு மேலையும் அவரோட பேரு தான் போட்டிருக்காராம். இதுலயே தெரியுதா அவர் எந்த மாதிரி ஆளுன்னு? இப்படியே சொல்லிட்டு போனா பேசிட்டே போக வேண்டியதான். சரி விடு, செத்து போனவங்கள பத்தி நீ பேசக்கூடாது, விட்டுரு. ஐயோ 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 ஐயோ, ஒவ்வொருத்தனும் என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறானுங்களே. என்கிட்ட வரும்போதெல்லாம் பாவம் மாதிரி நடிச்சு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசுறானுங்க. நான் உயிரோட இருக்கும்போது மட்டும் எவனாவது இப்படி பேசியிருந்தா எல்லாரையும் நான் கொன்னு இருப்பேன். சரி, பாத்துட்டல்ல உன்னோட கௌரவம் இங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டல்ல. சரி வா, உன் கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. வா போலாம். என்ன எதுக்காக நரகத்துக்கு அனுப்புறீங்கன்னு அந்த சித்திரகுப்தனோட கணக்கு என்னன்னு நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும். வா போலாம். தயானந்தத்தை யமதூதர் திரும்பவும் சித்திரகுப்தர் கிட்ட கூட்டிக்கிட்டு வராரு. என்னதான் இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் அநியாயம்தான். நான் எவ்வளவோ தான தர்மம் பண்ணிருக்கேன், அதுக்கான புண்ணியம் எல்லாம் இருக்கும்ல. இது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு கணக்கு சொல்லியே ஆகணும். உன்னோட கணக்க நான் கண்டிப்பா காட்டுறேன். என்னோட கணக்க தப்பே சொல்ல முடியாது. நீ நிறைய தானம் பண்ணிருக்க, அதுக்கு நிறைய புண்ணியங்கள் உனக்கு வந்திருக்கணும். ஆனா உன்கிட்ட தானம் கேட்டு வர்றவங்களெல்லாம்
நீ கேவலமா பாத்திருக்க. அவங்களோட கஷ்டத்துக்காக உன்கிட்ட தானம் கேட்கும் போதெல்லாம் நீ 10 முறை அலைய விட்டு அப்புறமா தானம் செஞ்சிருக்க. இதனாலேயே உனக்கு சேர வேண்டிய புண்ணியங்கள்லாம் சேராம போயிடுச்சு. உண்மையிலே தானம் வாங்குறதுக்கு யாருமே இல்லன்னா நீ யாருக்கு தானம் பண்ணுவ சொல்லு? அப்படி வர்றவங்கள நீ அவமானப்படுத்தியிருக்க. இன்னும் சொல்லணும்னா அப்படின்னா அவங்களுக்கு தானமா கொடுத்த பணத்தை எல்லாம் திரும்பி கேட்காதது என்னோட தப்புங்கிறீங்களா? நீ அவங்க கிட்ட தானமா கொடுத்த பணத்தை திரும்ப எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்க கிட்ட பாராட்டையும் மரியாதையும் எதிர்பார்த்திருக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே அதுவும் உனக்கு கிடைச்சது. அதனாலேயே உனக்கு வர வேண்டிய புண்ணியம் எல்லாம் பாராட்டும் மரியாதையிலயுமே சரியா போயிடுச்சு. மொத்த புண்ணியத்தையும் நீ இதுக்காகவே செலவு செஞ்சுட்ட. அது சரி. ஆனா நான் ஒவ்வொரு வருஷமும் அம்மனோட திருவிழாவுக்கு அன்னதானம் செஞ்சிருக்கனே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அம்மனுக்காக ஒரு புது தேர் செஞ்சு கொடுத்திருக்கேன். அதுல வந்த புண்ணியம் எல்லாம் எங்க போச்சு? எல்லா புண்ணியமும் வந்துச்சு. அந்த புண்ணியம் எல்லாம் அந்த தேர்லயே உன் பேர்லயே அங்க பூமியிலேயே இருக்கு. நீ அன்னதானம் செஞ்ச ஒவ்வொரு தடவையும் பெரிய பெரிய எழுத்துலயும் ஒளிபெருக்கிலையும் தானம் பண்றதா ஒன்ன நீயே பிரச்சாரம் பண்ணிக்கிட்ட. நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னோட புண்ணியம் எல்லாம் அந்த பிரச்சார ரூபத்துல அங்கேயே சரியா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் நீ செஞ்ச திருட்டு வியாபாரத்தினாலதான் வந்தது. அதனால நிறைய வியாபாரிங்க கஷ்டத்துக்கு ஆளானாங்க. அதனாலயே உன்னை நரகத்துக்கு அனுப்புறதுல தப்பே இல்ல. இப்ப நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் கிடைச்சிருச்சா, இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. தயவு செஞ்சு என்ன மறுபடியும் பூலோகத்துக்கு அனுப்புங்க. இனிமேல் நான் எப்பவும் இப்படி செய்ய மாட்டேன். இப்போ உனக்கு அந்த அவகாசம் கிடையாது. பூலோகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலேயே தான் நீ பாவ புண்ணியங்களை சம்பாரிச்சுக்கணும். இப்ப நீங்க இவரை நரகத்துக்கு கூட்டிட்டு போங்க. அப்படி அவரு என்னதான் கெஞ்சி பார்த்தாலும் சித்ரகுப்தன் ஒத்துக்கவே இல்ல. தயானந்தன் எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சும் கூட அவரு நரகத்துக்கு போறத தடுக்க முடியல.